கரண்ட் நிர்வாக சீர்கேடுகள் குறித்தான சில விஷயங்களுக்கு வருவோம். 168 டெண்டர் வந்து இப்போ சென்னை மாநகராட்சியில் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான முறைகேடுகள் நடந்திருக்குது, ஊழல் மலிந்து இதில் வந்து போயிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை பற்றின விவரங்கள் என்ன டீட்டெயிலாக மக்களுக்கு சொல்லணும். சென்னை மாநகராட்சியை வெளிப்படையாக அப்பட்டமாக பகல் கொள்ளையை அடிப்பது என்று முடிவெடுத்து விட்டார்கள். இருந்த ஒரு வாரத்திற்கு முன்பு முடிந்து போன பணிகளுக்கு டெண்டர், ரகசிய டெண்டர் விட்டிருக்கிறார்கள். முடிஞ்சு போன பணி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நம்ம இருக்கிற தெருவுக்கு ரோடு போடணும். ரோடு ஒரு மாதம் முன்னாடி தான் ரோடு போட்டிருப்பாங்க. இதே இடத்துக்கு ரோடு போடணும்னு சொல்லிட்டு டெண்டரை ரகசியமாக அனுப்புகிறாங்க. டெண்டர் தானே பண்ண முடியும். அதுதான் வயலேஷனே. ஓகே. தமிழ்நாடு டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் 1998 படி வெளிப்படையான டெண்டர் தான் விட வேண்டும். ரகசிய டெண்டர்னால் இது மாதிரி க்ளோஸ்டு டெண்டர் எப்போது விடலாம் என்றால் அவசர பணிக்கு நீங்கள் க்ளோஸ்டு டெண்டர் விடலாம், அவசரம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பணி மதிப்பு 50,000க்கு கீழே இருக்க வேண்டும். இவங்க விட்ட டெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் பணி. இது மாதிரி 2.5 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டுருக்காங்க. எப்படி விட்டுருக்காங்கன்னா அருள்மொழிக்கும் மாலதிக்கு மட்டும் வீட்டுக்கு டெண்டர் போயிடும். ஓகே. இந்த விஷயம் வெளியில் லேசாக கசிஞ்சு என்ன அருள்மொழிக்கு மாலதிக்கு மட்டும் டெண்டர் கொடுக்குறாங்கன்ட்டு எல்லோரும் போய் அப்ளை பண்ணுறாங்க. விடாமல் எல்லாரும் ரிஜெக்டட். 2 நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் பேசினோம். இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மாநகராட்சி கடன் பத்திரங்களை வெளியிடுகிறது. பாண்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. செபிகிட்ட அனுமதி வாங்கி பாண்டு ரிலீஸ் பண்ணி அந்த பாண்டு மூலமாக 200 கோடியை சேகரித்து, அதாவது அந்த பாண்டு அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லை, இந்த பாண்டெலாம் சேகரித்து அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறது எதுக்குன்னா இது மாதிரி டெண்டரை விட்டு மொத்தமாக திருடணும். ஓகே. ஏடிஎம்கே பீரியட்லேயும் ஊழல் இருந்துச்சு அருள்மொழி. 7% கமிஷன். ஓகேவா? ஃபேஸ்டு மேனரில் கொடுத்தா போதும். ஓகே. இப்போ நீங்கள் 1 கோடி ரூபாய் டெண்டர்னால் 7 லட்ச ரூபா லஞ்சம். இந்த 7 லட்ச ரூபாயை யாராவது அவர்கள் சொல்லும் நபரிடம் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்றால் வேலை சீராக நடக்கும். அதுக்கப்புறம் நடுவில் எங்கேயும் இந்த வட்ட செயலாளர் ஒன்றியங்கின்னு யாரும் வந்து உங்களுக்கு தொலை கொடுக்க மாட்டாங்க. அது போக பில்லு கிளியர் பண்ணும்போது கிளியர் பண்ணுறதுக்கு காசு கொடுலாம் வாங்க மாட்டாங்க. இப்போது கிட்டத்தட்ட நார்மல் டெண்டருக்கு 40% கமிஷன். 40% கமிஷனு. இது போக லஞ்ச தொகையை முதலிலேயே கொடுத்து விட வேண்டும். நீங்கள் கான்ட்ராக்டர் 1 கோடி ரூபாயில் நீங்கள் 40 லட்சத்தை எடுத்து வையின்ட்டு மந்திரி சொல்கிறாரு. இன்னொரு சிக்கல்லாம் சில வழக்குகள் ஆல்ரெடி பேசியிருக்கோம். 60% 40லேருந்து 60% போயிடுச்சு. அது இன்னொரு சிக்கல். குறிப்பாக எனது அருமை நண்பர் நேருவின் துறையில் இது நடக்கிறது. அட்வான்ஸாக கொடுத்துடணும்னு சொல்லிட்டேன் லஞ்சம். சரியா? மாலதி வந்து என்கிட்ட வந்து 40% கொடுத்துட்டாங்க. நானும் கொடுத்துட்டு டெண்டர் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேரு தூக்கி அருள்மொழி கொடுத்துட்டாரு. என்னங்க மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன், நீங்கள் பாட்டு எனக்கு கொடுக்காம அவர்கிட்ட அடுத்தது பின்னாடி பார்த்துக்கலாம் போ. அதுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க கொடுத்த காசு வராது, டெண்டரும் வராது, காசும் வராது. என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? நீ கொடுத்ததே லஞ்சம். ஸோ சில வழக்குகள் நீதிமன்றத்தில் இந்த மாதிரி இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று செல்லக்கூடிய வழக்குகள் இதுதான் பாட்டம் லைன். இந்த டெண்டர் ரத்து செய்யணுன்ட்டு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் லஞ்ச பணத்தை வாங்கி கொண்டு வேறு ஒருவருக்கு டெண்டர் கொடுத்து விட்டார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஓகே. அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒரே நாளில் 168 டெண்டர். நான் கடந்த முறை பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், எல்லாத்துக்கும் நிதி குறைவாக ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த உட்கட்டுமான பணி, கட்டுமான பணிகளுக்கு மட்டும் கடந்த ஆண்டை விட 20% அதிகமாக ஒதுக்கப்பட்டிருந்தது. எதற்கென்றால் இது போல கொள்ளையடிப்பதற்காக தான் என்று நான் சொல்லியிருந்தேன். ஒரே நாளில் 168 டெண்டர் ஃப்ளோட் பண்ணுறதுக்கான தேவை என்ன? இஞ்சி உழுவ போதா? ஏன் அவ்வளோ அவசரம் பண்ணணும்? நியூக்ளியர் பம்ப் போட போகிறாங்களே, போட்டு டெண்டரை ஃப்ளோட்டு பண்ண வேகத்தில் துட்ட கமிஷனை வாங்கிக்கிட்டு பண்ணணும். இதுவரை 1991 முதல் 96 வரையிலான செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி தான் தமிழ்நாட்டிலேயே அதிக ஊழல் நடைபெற்ற ஆட்சி என்று சொல்லி அதை ஒட்டி தான் ஊழல் எதிர்ப்பு என்ற அந்த தளத்தில் தான் 96 தேர்தலே நடந்துச்சு. ஆமாம். அதை விட பல மடங்கு மோசமான ஆட்சி நடக்கிறது. அதாவது என்னென்னா, ரெக்கார்டில் இந்த தப்பு நடக்குது, நம்ம மாட்டிக்கோன்ற அச்சம் அதிகாரிகளுக்கும் இல்லை, அமைச்சர்களுக்கும் இல்லை. ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அதே போல் சிஎம்டிஏ பற்றி, ஊழலை பற்றி நாங்கள் தொடர்ந்து நாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது அமலாக்கத்துறை சிஎம்டிஏல இந்த கன்சல்டன்ட்ஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் மூலமாக பணத்தை வித்ட்ரா பண்ணி கேஷாக லஞ்சம் கொடுக்கப்படுகிறது என்ற விவரங்களை சொல்லியிருந்தோம். இப்போ சிஎம்டிஏலேருந்து ஒரு அதிகாரி என்னை அழைத்து சொன்ன விவரம் என்னவென்றால், கடந்த 4 ஆண்டுகளில் 216 ப்ராஜெக்ட்ஸை சிஎம்டிஏ செயல்படுத்தியிருக்கு.
அந்த 216 ப்ராஜெக்ட்ஸோட மொத்த வேல்யூ 3000 கோடி. ஓகே. இந்த 3000 கோடியில் லஞ்சமாக மட்டும் 500 கோடி ரூபாய் சேகர் பாபுவுக்கும் அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே. இந்த கன்சல்டன்ஸ் மூலமாக. இதில் எப்படி இடி வர முடியும்? இடி ஏற்கனவே இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் ஒரு விசாரணை நடத்தி அது தொடர்பாக சோதனைகள் நடத்திய போது கன்சல்டன்ட் அலுவலகத்துக்கு போனால் அங்கே கணக்கு எழுதி வச்சுருக்கான். சிஎம்டியில் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ கொடுத்தேன் அப்படின்ட்டு. 500 கோடி 500 கோடி 3000 கோடி மொத்த ப்ராஜெக்ட் 500 கோடி. நேற்று நம்ம நிகழ்ச்சியில் ஒன்று பேசியிருந்தோம். சிஎம்டிஎல்ல இந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு 10 கோடின்னு ஒதுக்குறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கான ப்ராஜெக்ட்டை கொடுங்கன்னு ஒரு கன்சல்டண்ட்டை கொடுக்குறாங்க. அவர் கொடுக்கும்போது 23.50 கோடி இருந்தால் தான் அந்த பஸ் ஸ்டாண்டை கட்ட முடியும்னு அவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஓகே. கொடுத்த உடனே நாங்கள் இந்த மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுறது மட்டும் கொடுத்தோம். அவர் 23.50 கோடின்னு சொல்கிறாரு. இந்த அமௌண்ட்டை ரைஸ் பண்ணணும்னு சிஎம்டி அதுவாக தீர்மானம் போட்டுக்குது. அப்படி போடலாம் ஆக்சுவலி பண்ணக்கூடாதியா? ஏன்ப்பா 10 கோடின்னு போடுறீங்கனாலே ஒரு அசஸ்மெண்ட் போட்டு தானே நீங்கள் போட்டிருப்பீங்க. 10 கோடி எப்படி அரைவ் பண்ண? இது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த டாக்குமெண்ட்டை நேற்று நான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். இந்த உதாரணத்துக்காக சொல்கிறேன். எப்படி அப்பட்டமாக அடிக்கிறாங்க பாருங்கள். பட்ஜெட் அலோகேஷனே 10 கோடி. கன்சல்டன்ட் எப்படியா 23.50 கோடிக்கு உனக்கு எஸ்டிமேட் கொடுப்பான்? வாய்ப்பே இல்லை. கடைசியாக சரிப்பா உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை 18.50 கோடிக்கு கட்டு இந்த பஸ் ஸ்டாண்டை முடிச்சு டெண்டர் கொடுத்துட்டாங்க. அதற்கு பிறகு எடுத்து நேற்று தான் விசாரித்து பார்த்தேன். அந்த ஈரோட்டை சேர்ந்த அந்த கட்டுமானம் செய்வதற்கு இது பெரம்பூரில் நவீன அங்காடி கட்டுறதுக்காக, பெரம்பூரில் அம்பத்தூர்னு நினைக்கிறேன், மாடர்ன் மார்க்கெட்டு கட்டுறதுக்கான அந்த இது, அதில் விஜய் விவேக் என்ற ஈரோட்டை சேர்ந்த நிறுவனத்திற்கு அந்த டெண்டர் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கப்புறம் எடுத்து சோதித்து பார்த்தா அந்த விவேக் விஜய் நிறுவனம் சென்னை மாநகராட்சி 1.5 கோடியை 4-5 வருஷமாக கொடுக்கல. அவங்க கடன் தர வேண்டியவர்கள் பட்டியலில் அந்த விவேக் விஜய் நிறுவனம் இருக்கிறது. அவங்களுக்கு இவங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இவங்க 18.50 கோடி. அது என்னென்னா விவேக் விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருப்பீங்க. இது மாதிரி ஒரு ரூமு தான் அந்த மொத்த நிறுவனமே. ஓகே. 18.50 கோடிக்கு கட்டுமானத்துக்கான உத்தரவு உங்களுக்கு கொடுத்துச்சுன்னா நீங்கள் வாங்கி உண்மையிலே சிவில் பார்க் ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய மாலதிட்ட கொடுத்து இந்த பாரு 5 கோடியில் அதை நீ கட்டி முடியணும், இவ்வளோதான் உங்களுக்கு ரூவான்ட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவீங்க. அவங்க அந்த 5 கோடியில் லாபம் பார்க்கணும், வேகமாக ஓடி கட்டுவாங்க. 18.50 கோடியில் 5 கோடி நீங்கள் கொடுத்துட்டு 13.50 கோடி அடிக்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடந்துட்டுருக்கு. அதாவது இந்த அச்சம்ன்றது சுத்தமாக போயிடுச்சு. தொடர்ந்து நான் எளிமையாக உங்கள்கிட்ட கேட்குறேன் அருள், மாநகராட்சியில் இவ்வளோ ஊழல் நடந்துகிட்டு இருக்குன்னு தொடர்ந்து 2 மாதங்களாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில், குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. குறைந்தது முதல்வர் கூப்பிட்டு என்னதாயா அங்கே நடக்குது, என்னையா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வியை எழுப்பி இருக்க வேண்டுமா வேண்டாம்? கட்டாயம் எழுப்பி இருக்கணும். ஏன்னா இது சென்னை மாநகராட்சி வந்து நீங்கள் மேயர் சார் எழுப்பியே இருக்க மாட்டார். நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? இல்லை அவர்கிட்ட ஏதாவது இல்லை சார் இவர் பொய் சொல்கிறாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடப்பதை ஊடகங்கள் பூதாகரப்படுத்துது, அப்படி ஏதாவது அவருக்கு ரிப்ளை சொன்னார்? அவர் 4 தலைகள் உருண்டு இருக்க வேண்டும். முதல்ல நீங்கள் கார்பரேஷன் கமிஷனரை மாற்றிருக்கணும். மேயரை மாற்ற முடியாது, குமரகுருபரனை மாற்றிருக்கணும். செஞ்சிங்களா? முடிஞ்சு போன வேலைக்கு டெண்டர் விடப்படுகிறது என்று சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் செய்தி வெளியிட்ட உடனே அந்த ஜோனோட ஏஇ ஸ்கொயரை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் விசாரித்தா எல்லா ஜோன்லையும் இதான் நடக்குது, அந்த மாட்டிக்கிச்சுட்டு வருது தகவல். ஓகே. அது செய்தி வந்ததுனால் எல்லா ஜோன்லையும் இப்படி தான் விட்டுருக்காங்க. கார்பரேஷனில் செய்தி வருது, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போடுறாங்க. ஒரு டாய்லெட் ஸ்ட்ரீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபாய் செலவு பண்ணுது மாநகராட்சின்னு செய்தி வருது. அதுக்கப்புறம் அதே அளவு மாநகராட்சி கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்குன்னு பட்ஜெட்டில் 1200 கோடி மாநகராட்சி ஒதுக்குதுன்னா இப்போ சொல்லுமா? அப்போ என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்துகிறாரு? இப்போ நான் சொல்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் திருப்பி வருதா? பேப்பரும் படிக்கிறது இல்லை. மேயர் என்ன பண்ணுறாங்க? மேயரும் சேர்ந்து தானப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. மேயர் நடுவில் இப்போ நம்ம ஒரு இது பார்த்தோம்ல, இது என்ன பான்ஸ் பவுடரான்னு கேட்டாங்களே, அது ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி நிர்வாகம்லாம் அவங்க தெரிஞ்சிருக்கணும் தானே. அவங்களுக்கு கட்டிங் போகாதா? என்னப்பா நீங்கள் நடுவில் வேற அந்த அம்மா தனியாக கட்டிங் அனுப்பி ஒரு சன் டிவி ரிப்போர்ட்டர் வீட்டில் துட்டு அடி வச்சு புடிங்கணுன்ட்டாங்க. ஓகே. இளம் மேயர் அவங்க இப்போதான் முதல் முறையாக இளம் மேயராக ஊழல் செய்யக்கூடாதா விதியா? சரி, 96 2001 மேயராக இருந்தவர் இப்போது எங்கே இருக்கிறார்? முதலமைச்சராக இருக்கார். 2006 2011 மேயராக இருந்தவர் எங்கே இருக்கிறார்? யூடியூபராக இருக்காருன்னு சொல்லுங்கள். சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்போது இன்றைய மேயர் நாளை என்ன எப்படி இருக்க வேண்டும்? ஒன்று அமைச்சர் இல்லாட்டி முதலமைச்சர். சரி, அமைச்சர். ஒரு நிமிஷம், ஒரு பெண் அப்படி வந்து ஆம்பிஷனோட செயல்படக்கூடாது. பண்ணலாமா? நல்ல வழியில் பண்ணலாம். இல்லை, பண்ணலாம், தப்பு இல்லை. சரி, அப்போ சீட்டு வேணும், எம்எல்ஏ சீட்டு வேணும். 15லேருந்து 20 கோடியாவது செலவாகுமா? வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறதெல்லாம் சேர்த்து டெண்டர் ஒழுங்காக போட்டால் அந்த 20 கோடியை நீ கொடுப்பியா? அப்போ அவர்களுக்கு வருமுன் காப்போம். அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆம்பிஷன், ஓகேவா? அந்த ஆம்பிஷன் இருக்குது. ஒரு மேயரு சிஎம், இன்னொரு மேயரு அமைச்சர். அப்போ நம்ம
இன்னொன்று அவங்களுக்கு யோசிச்சு பாரு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு இப்படியே கை காமிச்சிட்டு டாட்டா காமிச்சிட்டு ஜாலியாக இருந்தாலும் இவ்வளோ தான் மேயர் வேலையா? இவ்வளோ ஜாலியாக இருக்குதுப்பா, துட்டு வேறு வருது இதில். இல்லை, ஆனால் அவங்க வெறும் கைப்பாவை தான். அமைச்சர் சேகர்பாபு ஐயா தான் ரொம்ப அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணுறாருன்ற ஒரு விமர்சனமும் இருக்க தானே செய்யுது. தமிழகத்துக்கு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கலாம். ஆமாம். சென்னைக்கு சேகர்பாபு தான் முதலமைச்சர். சென்னையோட சிஎம். சென்னைக்கு சேகர்பாபு தான் முதலமைச்சர். பெத்த பையன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாரு அவரு. எங்க சென்னையில் தாங்க டெபுட்டி சிஎம் தொகுதி இருக்கு. அந்த டெபுட்டி சிஎம் தான் வந்து சென்னை மாவட்டத்தில் 6 தொகுதிகள் இருக்குது. இந்த மாவட்ட செயலாளர்கிட்ட மட்டும் அதை 3 குறைக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது, இல்லை நான் அப்பாட்ட பேசிக்கிறேன் கம்னுருன்ட்டார். டெபுட்டி சிஎம் கிட்டே மேயர் வந்து உதயநிதி தான் டிக்கெட் கொடுக்குறாரு போல இருக்குன்னு வீட்டுக்கு போய் பார்த்து, யாரை கேட்டு நீ போய் வந்து டெப்டி சிஎம் பார்த்த, என்கிட்ட பர்மிஷன் ஆகாமல் இனிமேல் போய் பார்க்கக்கூடாதுன்னு கூப்பிட்டு கடிந்து கொண்டு தான் உதயநிதி கூப்பிட்டு கேட்டிருக்காரு, ஏன் மேயர் என்னை வந்து பார்க்கக்கூடாதா அப்படின்னு. இல்லை நான் அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ தலையிடாததில்லை. இங்கே பாரியா, மற்றவங்களால் யாரும் பண்ண முடியாதையா. நேற்று அந்நியார் திருமதி துர்கா அவர்கள் ஐசரி கணேசன் தான் நினைக்கிறேன், அந்த திருமணத்திற்கு போயிட்டு வர்றாரு. ஆமாம். கதவை சாத்தும் போது காரில் புடவை மாட்டிங்க. இது இயல்பாக நடக்கிறது. மாட்டினா என்ன அவங்ககிட்ட துட்டே இல்லையா? அந்த புடவை கீஞ்சு போச்சுன்னா, ஐயோ நான் கட்டியிருந்த ஒரே புடவை கிடைத்து விட்டதே என்று புலம்பும் அளவுக்கா இருக்கிறாரு. இல்லை என்ன வேலை பண்ணார் பார்த்தீங்களா? என்ன பண்ணாரு நான் பார்க்கல. கீழே குனிஞ்சு அந்த புடவை எடுத்து கார் கதவுல மாட்டார். அன்பின் மரியாதையின் வெளிப்பாடு. அதனால தான் அவர் சென்னையின் முதலமைச்சர். ஓகே. இன்னொரு கட்சியிலேருந்து வந்தவன் எவ்வளோ பணிவாக வேலை செய்கிறான், இருக்கானுங்களை எரும மாட்டுக்கு பாரு என்று அந்நியார் நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? முதலமைச்சர் நடந்து வந்து கொண்டிருந்தார். இது பழைய கிளிப்பு. இது நடந்து வந்து கொண்டிருந்தார். கோயிலுக்கும் இங்கே போயிட்டு வராருன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் செருப்பு கிடந்தது. அந்த செருப்பை கையில் எடுத்து முதலமைச்சர் காலில் அணிவித்தது யார்? சென்னையின் சிஎம். அங்கெல்லாம் இப்படி பண்ணுவார். நீங்கள் அந்த தண்டராஜ் ஆடியோவிலே பார்த்தீங்கன்னா, குளத்தூர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. கரெக்டா? நானும் திமுக தானே, நேரில் வா. அடுத்தது கவனிச்சிங்களா? குளத்தூர் சிஎம் தொகுதின உடனே சொல்லுங்க. நானும் திமுக தான், நேரில் வா. உன்ட்ட என்ன பேச்சு? இங்கே இந்த மாதிரி செருப்பு தூக்கி போட்டதுனால நான் தாண்டா ராஜா, அந்த எண்ணத்தில் தான் அவர் இருக்கார். நண்பர்கிட்ட சொல்கிறேன், என்ன கட்சி விட்டு தூக்குனா தூக்கிட்டு போட்டேன், ஏடிஎம்கேக்கு போகிறேன். ஏடிஎம்கே போனாலும் நான் தான் ராஜா. யார் இருக்கா ஏடிஎம்கேல? சார், இப்போ முதலமைச்சருக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாரு, திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பாக பார்த்துக்கிறாரு அப்படின்னும் போது, உதயநிதி அவர்களை மட்டும் எப்படி அவர் மரியாதை இல்லாமல் நடத்துவார்? அவங்களுக்கும் இதே பணிவோட தானே அவங்க சர்வ் பண்ணி ஆகணும். உதயநிதி அவரது அதிகாரத்தை கேள்வி கேட்கிறார். 5 மாவட்டம் வச்சுருக்காரு. இப்போ அவர் நினச்சாருன்னா எழும்பூர் தொகுதிக்கு பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்காதுன்னு சொல்லி கூட்டணிக்கு ஒதுக்கலாம் அப்படின்ட்டு அவர் தலைமையிடம் நடந்துக்கிட்டு இருக்கு. வேற அதுதான் சொல்கிறேன். ஒதுக்கி தலைமையிடம் வலியுறுத்தி செல்லுப்பிரந்தையை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்னையை இவர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இப்போ ஏற்கனவே இவர்களுக்கெல்லாம் சிக்கலாக இருந்த ஒரு நபரை போட்டு அடிச்சு விட்டாங்க. இப்போ எல்லா கட்ட பஞ்சாயத்து எல்லாமே ஒரு தான். அப்படி இருக்கும்போது அதில் ஒரு 3 மாவட்டத்தை பறித்து நீ புதிதாக ஒரு மாவட்ட செயலாளரை உருவாக்கி புதிதாக ஒரு அதிகார மையத்தை உருவாக்குற வேலையை தானே இவர் பண்ணலான்னு நினைக்கிறாரு. தன்னுடைய ஆதரவாளர்களை பொறுப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இப்போ நினைக்கிறாரு. அப்படி கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் அண்ணன் எதுக்கு இருக்கேன்? ஆர்டி சேகர் ஒரு மாவட்ட செயலாளர், நான் ஒரு மாவட்ட செயலாளரா? இருக்கக்கூடாதா? கூடாது. குடும்பத்துக்கு செருப்பாக உடைக்கிறேன் நான் இந்த சென்னையோட அறிவிக்கப்படாத சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடாதா? பிஜேபி வரைக்கும் ஆளை பிடிச்சி ஈடி அவர்கிட்ட வராத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான்னா எவ்வளோ கில்லாடி பாரியா நீ? பயங்கரமான பொலிட்டிஷியன். அவர் தான் பொலிட்டிஷியனு. இதெல்லாம் செய்யணும். அவ்வளோ பேர் இருக்காங்க. எந்த கட்சிக்காரனாக்காவது அந்நியாரோட புடவை காரில் மாட்டி கிழிந்து விடக்கூடாது என்ற அக்கறை இருந்ததா? வீடியோ பாகுதுன்னு தெரியும் போது பண்ணுவார். இதை மீறி சேகர்பாபு காலி பண்ணணும்னு யாராவது நினைப்பானா? நினைக்க கூட கனவு நினைக்க. அவர் கிச்சன் கேபினெட் பாவட்டும் போய் மோத முடியாது. பண்ணி கேளுங்க, சென்னையில் யார்ட்ட கேளுங்க. பரந்தாமன் தனியாக புலம்புவார், வெளிப்படையாக பேசுவாரா? தனியாக ஃபோன் பண்ணிப்பார். வளரவே விட மாட்டேன். 1 மணி நேரம் புலம்புவார் பரந்தாமன். கரெக்டா? தெரியல, எனக்கு தெரியும். இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். எழும்பூர் தொகுதியில் ஒரு டெண்டரு. தொகுதி எம்எல்ஏ தானே பார்க்கணும். ஆமாம் ஆமாம். பரந்தாமன் பார்க்கலான்ட்டு போகிறப்போ சேகர்பாபு இல்லை நீ பார்க்கக்கூடாது போ அப்படின்றாரு. இவர் போய் சின்னவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ஓகே. ஒரே ஒரு டெண்டர் தான் எக்மோருக்கு வந்துச்சு, அதையும் விட மாட்டேங்கிறாரு. ஒரு சேகர்பாபு கூப்பிட்டு அவர் அண்ணன் பார்க்க விடுங்க, பாவம் அவரும் எம்எல்ஏவாக தானே இருக்கார், கொடுங்க என்று சொன்னதும் சரி பரந்தாமனும் போயிட்டு அதான் சொல்லிட்டாரு அப்படின்னு போய் வேலை பார்க்க போகும்போது அவர் சொல்லிட்டா போ கடைசி வரைக்கும் பார்க்கல பரந்தாமனை. உங்களுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்று ஒருவர் இருப்பார்,
புளியந்தோப்புல அந்த கட்டிடம் இடிந்த போது சேகர்பாபு பேட்டி அளித்தார் நினைவு இருக்கிறதா? கட்டித்தரப்பட்டோம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஹவுசிங் அவருக்கு என்ன சம்பந்தம்? தொடர்பு இல்லையா? குடிசை மாற்று வாரியத்துறை அமைச்சர் அவர் எதுக்கு பேட்டி கொடுக்குறாரு? ஏன்னா இதை கட்டுமானம் செய்த நிறுவனம் அவர் பாக்கெட்டில். அவரை மீறி சென்னையில் எந்த கட்டுமானமும் நடக்காது. உண்மையிலே சேம் தான் பொழுது. ஆமா, அவரை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். உட்கார்ந்த இடத்துல ஒரு வேலை பார்ப்பாரு. ஆம்ஸ்ட்ராங் இன்னைக்கு இல்லை. இல்லை, யார் இருக்கா? செல்ல பிறந்தையும் கொண்டு வந்து எக்மோரை போட்டு லாக் பண்ணிட்டா டானு. பயங்கரமான ரூட்டாக இருக்குது. ஸோ 500 கோடி வந்து அதில் கிட்டத்தட்ட லஞ்சம் நடந்துருக்கு. இது என்னன்னா, இவங்க வந்து எங்களை வந்து பாசிச பாஜக எங்களை பழிவாங்குகிறது என்றெல்லாம் சொன்னால் கூட இவங்க இவ்வளோ கொள்ளைச்சு வச்சா ஜனங்க அப்படியா பாச்சு ஐயோ பாவம்னாப்பா நினச்சிருவாங்க. இல்லை, ஆனால் சந்தேகம் ஒன்று இருக்குது. ஜெயலலிதா அம்மையோட ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சுது இல்லை இப்படி நடக்குது, கொள்ளை அநியாயமாக இருக்குன்னு. அந்த டிரான்ஸ்பரண்ட் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? டிரான்ஸ்பரன்சி சுத்தமாக இல்லைப்பா. வெளிப்படையாக ஜெயலலிதா பண்ண தப்பு என்னன்னு கேட்டால், ரோட்டில் அப்படியே காரில் போயிட்டே இருக்கிறது. மயிலாப்பூர் கிட்ட போகும்போது இந்த அமிர்தாஞ்சன் பில்டிங் இருக்குதுன்னா பார்த்துட்டு, சசி நல்லா இருக்குல்லன்னு, ஆமாக்கா பாருங்கக்கா யாரோ ஒரு அமிர்தாஞ்சன் குரூப் கிட்ட இருக்குது. அப்போது மதுசூதனன் மதுசூதனன் சேகர் பாபு அவர்களுடைய குரு. மதுசூதனை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே நேராக ஆட்டோ எடுத்துன்னு வீட்டுக்கு போவாங்க. போய் உட்காந்து விற்கிறியா இல்லையா? அதே மாதிரி ஈசிஆரில் பயணம் செய்யும்போது, அக்கா இந்த தோட்டம் கூட நல்லா இருக்குக்கா, யாருதுப்பா ஓனரு? கங்கை அமரனா, கூப்பிடு வீட்டுக்கு வந்து மியூசிக் போடுன்ட்டாங்க. கொடுத்தாரு. அப்படி வெளிப்படையாக தெரிந்தது. ஓகே, அப்போ இது வெளிப்படையாக தெரியாத போது how will this impact the governmentன்னு கேட்குறேன். தேர்தலில். ஆமாம், தேர்தல். அதைத்தான் நம்மளை போன்ற ஆட்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். இதை செய்யக்கூடாது என்று தான் ஊடகங்களை அடக்கி வைத்தீர்கள். பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள். இப்போது ஒரு காமன் மேனு ரோட்டில் ஜொமேட்டோவில் டெலிவரி பாயாக இருக்கிறவன், ஆட்டோ ஓட்டுறவன், அவர்களுக்கு எனக்கு வீட்டுக்கு 1000 ரூபாய் வருதியா, எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருதியா, பொண்டாட்டியில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கு, ஃப்ரீயாக பஸ்ஸில் போகுது, நல்லா தானே இருக்குது ஆட்சின்னு நினைக்கிறதுனால தான் இன்னும் அவர்களின் வாக்கு சரியவில்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நீங்கள் அப்புறம் இன்னும் சில பேர் சொல்லக்கூடிய அந்த செய்திகள் தான் சமூகத்தில் வந்து ஒரு தாக்கத்தை இப்படி இருக்குடா அப்படின்னு இதை ஊடகங்கள் செய்திருக்கணும். இதைத்தான் ஊடகங்கள் செய்யணும். இதை அவங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்து அல்லது மிரட்டி கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அதையும் மீறி செய்கிறவங்க வீட்டில் கஞ்சா வச்சு எடுத்து கேஸை போட்டு விடுறது, 2 குண்டாசை போடுறது, அதையும் மீறி திருப்பி பேசினோன்னா வீட்டில் மழை தள்ளி ஊற்று. இவங்களோட அந்த கொதிப்பை புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ இந்த டெண்டர் ஒரே நாளில் 168 டெண்டர் விட்டுருக்காங்கன்ற மேட்ரை ஆங்கில ஒரு ஊடகத்தில் வந்த செய்தி தான் இது. நாம் எளிமைப்படுத்தி சொல்கிறோம். இப்போ ஒரு காமன் மேன் யோசிப்போம், இன்னும் 168 டெண்டர் எதையா ஒரே நாளில் விட்றாங்க, அதுவும் கடைசி வருஷத்தில் இவ்வளோ டெண்டர் விட்டு எங்கே வேலை நடக்குது? பயனாளிகள் யார், எவ்வளோ என்ன வேலை? போன வாரம் தான் ரோடு போட்டாங்க, என்ன புதுசாக திருப்பி ரோடு போடுறது டெண்டர் விட்ற, எங்கே போடுவ ரோடு? இதுதான் அவங்களுக்கு சிக்கல். மேசிவ் கரப்ஷன். ஆமாம், எல்லாத்துக்கும் முடிவு வரும், கவலைப்படாதீங்க.